வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாய் ரூமுடைய ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் ஜாய் ரூமுடைய ப்ளூடூத் ஹெட்செட்டு T03 Pro. ஸோ இந்த மாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் வந்துட்டு கேஸு, வயர்லெஸ் ஹெட்செட்டு, இயர் டிப்ஸு, அப்புறம் சிலிக்கான் கேஸ் கொடுக்குறாங்க. கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, லைட்னிங் கேபிள். பாக்ஸ் குவாலிட்டி அண்டு பில்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் சிலிக்கான் கேஸ் பார்த்துக்கிட்டேன்டாவே நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. அண்டு அதுக்கு உண்டான ஒரு ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம பாக்கெட்டில் ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ஓகே தான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத்தோடைய ஹெட்செட்டு தான், TWS ஹெட்செட்டு. அண்டு இதோடைய பில்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அண்ட் இதில் வந்துட்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஐஃபோன் அப்புறம் நத்திங் ஃபோனுடைய எல்லா மொபைலுமே காமனாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பிளிங்க்கு, க்ரீன் லைட் காட்டும். அண்டு குவாலிட்டி வைஸ் ஓகே தான், நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்னிங் கேபிள், டைப் சி கிடையாது, லைட்னிங் கேபிள் தான் இருக்குது. கேபிள் ஆல்ரெடி உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அதுக்கு உண்டான இயர் டிப்ஸு, எக்ஸல், அப்புறம் ஸ்மால், மீடியமு, லார்ஜு. ஆல்ரெடி அவங்க வந்துட்டு மீடியம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கனால எனக்கு வந்து இந்த 2 தான் இருந்துச்சு, ஸ்மாலும் அப்புறம் லார்ஜ் தான் இருந்துச்சு. மீடியம் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நம்ம வெளியே எங்கேயும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைட்னிங் கேபிளும் அப்புறம் அதுக்கு உண்டான யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட ஆல்ரெடி நான் லைட்னிங் கேபிள் யூஸ் பண்ணுறதுனால நான் அதை எடுக்கலை. இது அதுக்கு உண்டான மேனுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, எப்படி பேர் பண்ணுறது ஐஃபோனுக்கு. ஏன்டா உங்களுக்கு வந்துட்டு இது என்னென்னா ஐஃபோனுக்கு வந்துட்டு ஐஃபோன் ப்ரோ அவங்க ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அதுக்குள்ள மாதிரியே எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் நியர்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு ஐஃபோன் ப்ரோ மாதிரி பாப்பப் வரும். நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு பேட் இண்டிகேஷனு, போத்து கேஸில் உள்ள சார்ஜு அண்டு ஹெட்செட்டோட சார்ஜு ரெண்டுமே காட்டும். அண்டு நார்மல் மற்ற மொபைலில், ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது ஆப்ஷன் காட்டாது. ப்ளூடூத்தில் மட்டும்தான் 80% காட்டும். ஐஃபோனில் மட்டும்தான் உங்களுக்கு ஐஃபோன் ப்ரோ ஏர்பாட்ஸ் மாதிரி உங்களுக்கு எல்லாமே அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காட்டும். ஸோ இதான் அந்த பாக்ஸில் நம்மளுக்கு வந்தது. சிலிக்கான் கேஸு, ஹெட்செட்டு, அப்புறம் அது இயர் டிப்ஸ் கேஸு, ஒரு லைட்னிங் கேபிள். ஸோ இந்த எனக்கு இனிஷியலாக தெரியல. இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம நத்திங் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் சார்ஜ் யூஸ் பண்ணி இதுக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோன்னா நம்மளுக்கு வந்து இதில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, இது வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 ஹவரில் சார்ஜ் ஃபுல்லாகிடுது. ஃபுல் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதான் அதோடைய ஜாய் ரூமோடைய அன்பாக்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.